வணக்கங்க. வணக்கங்க. உங்கள நீங்க அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னோட பேர் மகேஸ்வரன். நம்ம பார்த்தீங்கன்னா, அ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க தொழில் பார்த்தீங்கன்னா, இயற்கை வழி விவசாயம், ஒருங்கிணைந்த பண்ணையம், கோழி வளர்ப்பு மற்றும் குட்டில் முறையில ஆடு வளர்ப்பு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க. சரி. உங்களோட எக்ஸாக்ட் லொகேஷன் என்னங்க? கள்ளக்குறிச்சி மாவட்டம், சின்ன சேலம் வட்டம், ராயப்புனூர் ஜீவன் சலூனுக்கு பின்னாடிங்க நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்குங்க. நீங்க இத்தன வருஷமா இயற்கை விவசாயத்தோட ஒருங்கிணைந்த பண்ணை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆட்டு பண்ணை பார்ப்போம். ஆடு வளர்ப்பு எத்தன வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆடு வளர்ப்பு 60 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. தாத்தா, அப்பா அடுத்தது நம்ம அந்த ஸ்டேஜ்ல பண்ணிட்டு இருக்குங்க. இந்த கொட்டில் முறை ஆடு வளர்ப்பு நம்ம ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 15 வருஷம் ஆகுதுங்க. ஆ எப்படி பராமரிக்கிறீங்க? எந்த மாரி வேக்சினேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நம்ம கொட்டில் முறை ஆடு வளர்ப்புல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, பூச்சி மருந்து நம்ம கரெக்ட்டா மாசம் ஒரு டைம் டிவார்மிங் பண்ணிடுறோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ டிவார்மிங் மட்டும் பண்றது மட்டும் இல்லாமல், நம்ம தடுப்பூசி முறைகள் பார்த்தீங்கன்னா, மழைக்கு முன்னாடி பிபிஆர் போட்டுர்றோம். எஃப்எம்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா, பனிக்கு முன்னாடி இடிடிடி போட்டுர்றோம். இது நம்ம ஃபார்ம்ல ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிற ஒரு முறைங்க. என்ன ரகம் ஆடெல்லாம் நீங்க வளர்க்குறீங்க? நம்மகிட்ட சோஜத் இருக்குங்க, தலச்சேரி இருக்குங்க. அ இது 2ம் கலப்பினம் கொட்டில் முறையில நம்ம கலப்பினம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. நம்மகிட்ட இருக்கிற பேரண்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஒரு 25 தாயாடு வச்சு நம்ம ஆரம்பிச்சு, சிறப்பான முறையில 5 தாயாட்லேருந்து ஆரம்பிச்சோம். இன்னைக்கு பேரண்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஒரு 25 தாயாடுகள்ல நாங்க பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஓவராலா உங்க ஷெட்டோட விவரம் சொல்றீங்களா? நம்ம ஷெட்டு பார்த்தீங்கன்னா, 50 அடி நீளம், 17 அடி அகலங்க. அ 17 அடி அகலத்தில பார்த்தீங்கன்னா, அ நம்ம பிரிச்சிருக்க டிவிஷன் நம்ம அடுத்தது பார்க்கலாங்க. அ 17 அடி அகலத்தில நம்ம ஆடு இதுக்கு நம்ம 40 அடி ஷெட் மட்டும் அமைச்சிருக்கோம். ஒரு 10 அடி வந்து அந்த கிரேசிங்க்காக நம்ம தீவனம் கட் பண்ணி வைக்கிறதுக்கு, குடோனு, மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு 10 அடி பிரிச்சிருக்கோங்க. நம்மளோட கொட்டில் அமைஞ்சிருக்கிறது இது அளவுதாங்க. குட்டி ஆடுக்கெல்லாம் எப்படி பா இது பண்றீங்க? பராமரிப்பு பண்றீங்க? குட்டி ஆடுகளுக்கெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா, எல்லாமே குட்டிகள் தனியா, ஆடுகள் தனியா, கிடாய்கள் தனியா, அ அதே மாரி பார்த்தீங்கன்னா, வளர்ந்த ஆடுகள் தனியா, பெட்டை குட்டிகள் தனியா, தனித்தனியா நம்ம ஷெட்ல பராமரிப்பு பண்றோங்க. அந்த பராமரிப்புல முறையா பார்த்தீங்கன்னா, குட்டிகளுக்கு 6 மாசத்துக்கு நம்ம கரெக்ட்டா ப்ராப்பரா மாசத்துக்கு ஒரு தடவ டிவார்மிங் குடுத்துர்றோம். ஆடுகளுக்கு அ 3 மாசத்துக்கு ஒரு தடவ டிவார்மிங் குடுக்குறோம். வளர்ந்த ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா, 6 மாசம் ஒரு தடவ ஹீட்டு குட்டி போடுது அப்டின்னா, குட்டி போட்ட டைம்ல அ ப்ராப்பரான டிவார்மிங் ப்ளஸ் வேக்சினேஷன் தெளிவா பண்ணிடுறோம். அதே மாரி சினை காலங்கள்ல ஆடுகள நம்ம வந்து எந்த தொந்தரவும் டிவார்மிங்கோ, வேக்சினேஷனோ நம்ம தொந்தரவு பண்றது இல்லைங்க. அந்த பிட்வீன் கேப்ல நம்ம எல்லாமே நல்லா பராமரிப்பு பண்ணிடுறோங்க. உங்க ஷெட்டிலே அதிக வயதுடைய கெடா எதுங்க? நம்ம ஷெட்ல அடுத்தது பார்க்கலாங்க. நம்ம ஷெட்டோட அமைப்பு அடுத்தது நான் காமிச்சு பார்த்துட்டு, அதுக்கு அடுத்து நம்ம அடுத்தது நம்ம ஷெட்டோட அமைப்ப பார்க்கலாங்க. நம்ம ஷெட்டோட ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இதுங்க. அதே மாரி ஆடுகள் வந்து வெளிப்புறத்திலயும் வெளியில மேயறதுக்கு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுருக்குறோம். ஏன்னா வெயில்லயும் நம்ம வெயில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில ஓப்பன் ஸ்பேஸ் விட்டு, வெளியில விளையாடுற மாரி நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, நம்ம ஷெட்டு பார்த்தீங்கன்னா ரீப்பர்ல அமைச்சிருக்கிறோம். ஷெட்டோட உள்ளமைப்பு நம்ம பார்க்கலாங்க. இந்த ஷெட்டு உள்ளமைப்பு பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம ஃபுல்லாவே ரீப்பர்ல தான் பண்ணியிருக்கோம். சைடு பூரா மெஷ்ல பண்ணியிருக்கோம். இது 6 டிவிஷனா பிரிச்சிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 6 டிவிஷன்னா குட்டிகளுக்கு, இளம் குட்டிகள், அதே மாரி வளர்ந்த பெட்டை குட்டிகள், கிடாய் குட்டிகளுக்கும் பிரிச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியா ஆடுகளுக்கு தனியா சினை ஆடு மட்டும் இல்லாம, ஆ நம்ம அதுக்கு தீவனத்தோட்டு உள்ள போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ் ஆன ட்ரே நம்ம பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுங்க. எஸ்எஸ் ட்ரே போட்டிருக்கோம். ஆடுகள் இதில அடர் தீவனம், உலர் தீவனம், பசுந்தீவனம் இது 3ம் சாப்பிடுறதுக்கு ஏதுவா இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா, முன்ன கேட்டீங்கள்ல கிடாய்கள் வந்து என்ன வெயிட் நம்மகிட்ட இருக்கு அப்படின்ட்டு. இந்த கிடாய்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஷெட்ல கிடாய்களுக்குன்னு தனியா ஒரு பரண் அமைச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த கிடாயோட வயசு பார்த்தீங்கன்னா, 12 மாசங்க. அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா, ஒரு 60 கிலோங்க. இந்த கிடாயோட வெயிட் பார்த்தீங்கன்னா, ஒரு 85 கிலோ 2 பல்லு ஸ்டேஜ்ல ஒரு 85 கிலோ. நம்ம இதெல்லாமே வந்து விதைக்காக, விதை கிடாய் குடுக்கறதுக்காக நம்ம ஒரு 2 பல்லுக்கு மேல நம்ம குடுத்துருக்குறோம். அடுத்தபடியா நம்ம கிடாய்கள் தனியா பராமரிப்பு பண்றதுனால அதிக எடை, நம்ம நினைக்கிற அளவுக்கு எடை கொண்டாந்துருக்கோம். அ அதே மாரி அந்த எடைய வெயிட் பண்றது வெயிட் ஏறுறதுக்காக ஸ்பெஷலா நம்ம தீவனம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 500 கிராம் ஒரு நாளைக்கு அடர் தீவனம் நம்ம குடுத்து பராமரிக்கிறோம். கிடாய்கள பார்த்தீங்கன்னா, எப்படி திடகாத்திரமா இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியுங்க.
நம்ம பண்ணையிலே அதிக வயதுடைய ஏதாவது கெடா இருக்குங்களா? நம்ம பண்ணையில அதிக எடையுள்ள கிடையோட வயசு பார்த்தீங்கன்னா, 4 பல்லுங்க. நம்ம அடுத்து இந்த காட்டுறேங்க அந்த கிடைய. அந்த 4 பல்லு ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 120 கிலோ அந்த ஸ்டேஜ்ல நம்ம குடுத்துருக்கோம். நம்ம பண்ணையில ஸ்டார்ன்னு சொல்றது அதுதாங்க. ஒரு நல்லா ஹையஸ்ட் வெயிட்ல ஒரு 120 கிலோ ரேஞ்சில நம்ம வந்து ப்ரீடிங்க்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு, சென்னை ஃபார்முக்காக நம்ம குடுத்தோங்க. ப்ரீடிங்க்காக நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அடுத்த ஜெனரேஷன் வரும்போது, அந்த கிடாய் வந்து சென்னைக்காக குடுத்தோங்க. அந்த கிடாய் நம்ம ஃபார்ம்லயே அதுதான் ஒரு ஸ்டாருங்க. அத பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த கிடாய் வந்து ஒரு 120 கிலோ வெயிட்ல நம்மகிட்ட இருந்து வெளியில போனதுங்க. இந்த கிடாய் வந்து 4 பல்லுங்க. இது மாரி தரமான கிடாய்கள் நம்ம ஃபார்ம்ல ரெடி பண்ணி குடுக்குறதுனால, நமக்கு ஒரு நம்ம ஃபார்மோட நேம்ன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் இருக்கிறதுனால, நெறைய நம்ம அத அச்சீவ்மென்ட் பண்ணி, நம்ம கிடாய நல்லபடியா வளர்த்தி, நம்ம கஸ்டமருக்கு நெறைய குடுக்குறோம். அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப் வச்சு ரன் பண்றதுனால, நெறைய முகவர்கள் வந்து நமக்கு இருக்கிறாங்க. ஓகே. நம்ம பண்ணையினால எந்த அளவுக்கு உங்களால லாபம் ஈட்ட முடியுது? தீவன முறை எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? குட்டிக்கு பால் ஊட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? நம்ம குட்டிகள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 தடவ பால் குடிக்க வைக்கிறேங்க. காலையில ஒரு தடவைங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஒரு தடவ. 2 முறை தான் நம்ம குட்டிய பால் ஊட்ட அடிச்சுட்டு, குட்டி போட்ட 24 மணி நேரத்துலருந்து 48 மணி நேரத்துக்குள்ள குட்டிய தனியா பிரிச்சுருவோம். 2 நாள் வரைக்கும் தான் ஆட்டு கூட இருக்குங்க. அப்புறம் தனியா பிரிச்சு, அந்த குட்டிகளுக்கு இன்குபேட்டர் போட்டு, இன்குபேஷன்ல நம்ம வச்சு குடுக்கறதுனால, குட்டிகளோட வளர்ச்சிகள் நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம தாயாடுகளும் நல்லா திருப்தியா தீனி சாப்பிட்டுருது. குட்டிகளும் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நாள்ல 20 நாள், 25 நாள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பசுந்தீவனம் எடுத்துக்கிறதுக்கு ஏதுவா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம, குட்டிகளுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, தீவனங்கள் நம்ம தீவனம் வந்து அடர் தீவனம் ஒரு 25 நாள்ல இருந்து நம்ம அடர் தீவனம் பழக்கிடுறோம். அ குட்டிகளுக்கு மெயினா பால் ஊட்டடிக்கும்போது, வயிறு ஃபுல்லா நிறையிற அளவுக்கு பால் ஊட்டடிக்கணும். ஃபுல்லா மடி கட்டாத அளவுக்கு பால பார்த்து, இது மாரி ஃபுல்லா காலியாகுற அளவுக்கு ஃபுல்லா குட்டிய ஊட்டடிக்கிறதுனால, உங்களுக்கு குட்டிகள் வந்து ஆரோக்கியமா இருக்கிறனால, நல்லா போஷாக்கோட கிடைக்குது. குட்டிகள் வளர்ச்சி ஈஸியா பார்த்தீங்கன்னா, மாசத்துல ஒரு 5 கிலோ வரையிலும் நமக்கு வளருதுங்க. இந்த இன்குபேட்டர் முறைன்னு சொல்றீங்கல்ல, அது எத்தன நாளைக்கு மெயின்டெயின் பண்ணுவீங்க? எப்பயிலேருந்து அத மெயின்டெயின் குட்டி பண்றீங்க? நம்ம பார்த்தீங்கன்னா, குட்டி போட்ட நாள்ல இருந்து குறைஞ்சபட்சம் 2 மாசம் நல்லா தீவனம் எடுத்து, நல்லா அசை போட்டு, நல்லா தீவனம் சாப்பிடுற வரையிலும், நம்ம இன்குபேஷன் முறையில நம்ம இன்குபேட்டர் போட்டு, நம்ம அந்த ஹீட்டர்லயே வச்சிருக்கிறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, குட்டிகளுக்கு நம்ம அடர் தீவனம் பார்த்தீங்கன்னா, அ இப்ப பெசரி குட்டிகளுக்கு அடர் தீவனம் வைக்கும்போது, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1 1/2 மாசத்துலருந்து அ ஒரு 45 அதிகபட்சம் ஒரு 30 நாள் டூ 45 நாள்ல குட்டிகள் வந்து அடர் தீவனம் பழகிக்குதுங்க. குட்டிகள் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கிலோல இருக்கும்போது, பால் ஊட்டும்போது ஒரு 4 கிலோல இருக்கு அப்படின்னா, அதுக்கு அடுத்தபடியா ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, குட்டிகள் வளர்ற ஸ்டேஜ் அடர் தீவனம் சாப்பிடும்போது 5 முதல் 7 கிலோ ஒரு மாசத்துல நமக்கு நல்லா வெயிட் கிடைக்குதுங்க. பசுந்தீவனம் எப்பயிலேருந்து தருவீங்க குட்டிக்கு? நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, காலையில உலர் தீவனம் குடுத்துர்றேங்க. அடர் தீவனம் குடுத்துட்டு, அடுத்தது உலர் தீவனம் குடுக்குறோம். உலர் தீவனம் நம்ம குடுக்குற முறைகள் பார்த்தீங்கன்னா, கடலக்கொடி, சோளத்தட்டு, அதே மாரி கொள்ளு கொடி குடுக்குறோம். ரீசனா நம்மகிட்ட கொள்ளு இருந்ததுங்க, கொள்ளு கொடி குடுக்குறோம். அதே மாரி ஆடுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, தனித்தனியா பிரிச்சு குடுக்குறதுனால, நல்லா தீவனங்கள் வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டுக்குது. ஆ நமக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா தெரியுங்க. உங்களுக்கு எப்படி தீவனங்கள் வேஸ்ட் பண்ணாம நீட்டா சாப்பிட்டுக்குங்க. தேவைங்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தீவனம் குடுத்துக்கிறோங்க. ஜென்ரலாவா நம்ம பண்ணையில பசுந்தீவனம் எப்படி எப்படி எல்லா ஆட்டுக்கும் பிரிச்சு போடுறீங்க? எப்படி குடுக்குறீங்க? என்ன அளவுல குடுக்குறீங்க? நம்ம பசுந்தீவனம் பார்த்தீங்கன்னா, கோ4 குடுக்குறோம், மல்பரி குடுக்குறோம், செம்மந்தல குடுக்குறோம், பட்டு செடி குடுக்குறோம். இது எல்லாமே வந்து சரிவிகிதமா கோ4 ஒரு 40% அடுத்தது பார்த்தீங்கன்னா, மல்பரி ஒரு 20% குடுக்குறோம். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, அ உங்களுக்கு செம்மந்தல ஒரு 20% குடுக்குறோம். அதுக்கு அடுத்தபடியா வேலி மசாலா ஒரு 20% நம்ம குடுக்குறோங்க. இதுதான் நம்ம பசுந்தீவன முறை. நம்ம இத என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபார்ம்ல ஜாப் கட்டர் இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஜாப் கட்டர் மூலியமா கட் பண்ணி, நம்ம அர்லி ஈவினிங் இத நம்ம மெயினா என்ன பண்றோம்னா, 10 மணிக்கு மேல தான் தீவனங்கள கட் பண்றோம். 10 மணிக்கு மேல தீவனம் கட் பண்ணி கொண்டாந்து வச்சுட்டு, கொஞ்சம் வாட வச்சுட்டு, 3 மணிக்கு மேல கட் பண்ணி, ஜாப் கட்டர் மூலியமா கட் பண்ணி, நம்ம ஈவினிங் 6 மணிக்கு நைட்டுக்கு மட்டும் தான் பசுந்தீவனங்கள் நம்ம ஆடுகளுக்கு முறையா குடுக்கறதுனால, இந்த ஈடி கம்ப்ளைண்ட் நம்ம ஃபார்ம்ல வரதில்லைங்க. எண்டோடாக்சிமியா ப்ராப்ளம் வரதில்ல. அத நான் மெயினா ஃபாலோ பண்றோம். அவ்வளோதாங்க. மொத்தம் நம்ம பண்ணை மூலியமா எப்படி லாபம்? அது எவ்ளோ ஆண்டுக்கு என்ன லாபம் எடுக்க முடியுது? நம்ம பண்ணையில பார்த்தீங்கன்னா, 25 தாயாடு வச்சிருக்கோம். 25க்கு 50 குட்டிகள்ங்க. நம்ம பெட்டை குட்டிகள் ஒரு 25, கிடா குட்டிகள் ஒரு 25ன்னு வச்சுக்கிட்டா கூட, பெட்டை குட்டிகள் மாசம் 15,000 ரேட்டுக்கு குடுக்குறோம். ஆ அதில ஒரு லாபம் பார்த்தீங்கன்னா, ரூ. 3,75,000 ஒரு ஒரு ஈத்துக்கு வருதுங்க.
கிடாய் குட்டிகளோட லாபம் 25 குட்டிக்கு 20,000 ரேஞ்சுக்கு குடுத்தோம்னா கூட, ஒரு 50,000 நம்ம ரூ. 5,00,000 நமக்கு லாபம் கிடைக்குதுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா, 8,75,000 ஒரு ஹீட்டுக்கு ரூ. 2,50,000லேருந்து ரூ. 2,25,000 நம்ம செலவு பண்ணுனா கூட, ஒரு ஹீட்டுக்கு அதிகபட்ச லாபம் பார்த்தீங்கன்னா, ரூ. 6,00,000 அதாவது 8 மாசத்துல ரூ. 6,00,000 நம்ம ஃபார்ம்ல லாபம் எடுக்கிறோங்க. உங்க பண்ணையில எத்தன பேர் வேலை செய்றாங்க? வேலை ஆட்கள் யாரும் இல்லைங்க. நம்மளே பண்ணிக்கிறோம். மெயினா பண்ணையில உங்க பண்ணையிலருந்து எந்தெந்த ஊருக்கெல்லாம் நீங்க ஆடு அனுப்பி வச்சிருக்கீங்க? நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி குடுக்குறோங்க. எல்லா மாநிலங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில இருந்து ஆந்திரா வரையிலுமே குடுத்துருக்குறோம். ஆடுகள் தேவை அப்படின்னா, நம்ம ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு லக்ஷன்யா பண்ணைன்னு யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, நம்ம லொக்கேஷன் வருங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கூப்பிட்டு நீங்க ஆர்டர் பண்ணி புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நம்மகிட்ட குட்டிகள் வந்து நம்ம ஸ்டாக் இருந்துச்சுன்னா, நம்ம அவைலபிளா இருந்ததுன்னா, நம்ம கூப்பிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுவோங்க. சக பண்ணையாளர்களுக்கு அப்பப்ப ஏதாவது உங்களால முடிஞ்ச உதவி செய்றீங்களா? கண்டிப்பா பண்ணலாங்க. தேவைப்படும்னா என்னோட நம்பருக்கு கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.